இன்னைக்கு அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரத்தை தியானிக்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕವನ್ನು ಧ್ಯಾನಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? 5 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். ಕಳೆದ ವಾರಗಳಲ್ಲಿ ಮೊದಲ 5 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம எப்படி பரிசுத்தாவியானவரை பத்தி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಸಹಾಯಕನನ್ನ ಕಳುಹಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எப்படி பரிசுத்தாவியானவர் ஞானஸ்தானம் பரிசுத்தாவினாலே அநேகர் ஞானஸ்தானம் பெற்று அந்நிய பாஷையிலே பேசினாங்க. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅಲ್ಲಿ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅನೇಕ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. வெறும் அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசல, ಕೇವಲ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತ್ರ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவோட வல்லமை அவங்க வாழ்க்கையில காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட நாமம் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. காசு பணம் இருக்குல்ல, ஆனா இயேசுவோட நாமம் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. ಹಣವಾಗ್ಲಿ ಅಥವಾ ಶ್ರೀಮಂತಿಕೆಯಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮತ್ತು ಮಹಿಮೆ ಅವರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇತ್ತು. இன்னொரு ஒண்ணு பார்த்தோம். பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுறதுனால ஒரு தைரியம். பேதுருவோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். பயந்தோட நிரம்பியிருந்த பேதுரு எப்படி தைரியமாய் பிரசங்கம் பண்றாருன்றதை நம்ம பார்த்தோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪೇತ್ರನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಧೈರ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾನ ಎಂತಕ್ಕಂಥ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படி தைரியம் மாத்திரமல்ல, அந்நிய பாஷை மாத்திரமல்ல, வல்லமை மாத்திரமல்ல, ஒரு இயேசு கிறிஸ்து கூட சபையில ஒரு மனது காணப்பட்டது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಧೈರ್ಯ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುಕೆ ಅಲ್ಲ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯಾಗಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಸೇರಿ ಬರತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எந்த அளவுக்கு அவங்க ஐக்கியமா இருந்தாங்கன்னா, யாராவது வீட்டெல்லாம் இழந்திருந்தாங்கன்னா அவங்க சொந்த வீட்டை வித்து அந்த காசை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களோ அதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಅವರ ಐಕ್ಯತೆಯನ್ನ ಏರ್ಪಟ್ಟಿದ್ರು ಅಂತ ಅಂದ್ರೆ, ಯಾರಾದ್ರೂ ಅವರ ಒಂದು ಆಸ್ತಿಯನ್ನ ನಷ್ಟವಾಗಿ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವರ ಆಸ್ತಿಯನ್ನ ಮಾರಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಅಗತ್ಯತೆ ವಸ್ತುಗಳನ್ನ ಕೊಡುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅವರು ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ அவ்வளோ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ சந்தோஷமாய் நிரம்பியிருந்தாங்க. அவங்களுக்கு பணம் போச்சு, வீடு போச்சு, உயிர் போச்சுன்ற பயமே இல்ல. அவ்வளோ சந்தோஷத்தோட அந்த சபையில இருந்தாங்க. ಅವರಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹಣವಾಗಿರ್ಬೋದು, ಆಸ್ತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಜೀವವಾಗಿ ಹೋಗಿರ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೆದರಿಕೆ ಇಲ್ಲದೆ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. எப்படி இப்படி இருக்க முடியுது? ಹೇಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ? பரிசுத்தாவியானவருடைய வல்லமை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಹಿಮೆಯ ಮೂಲಕವಾಗಿ. ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கே தெரியாதுங்க. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಅದು ಅರಿವಿರುವುದಿಲ್ಲ. அதான் பயங்கரமான இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ಅದೇ ಭಯಂಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿರ್ತಾ ಇದ್ದೇವೆ. சோ இன்னைக்கு நம்ம 6வது அதிகாரத்துல இருந்து 10வது அதிகாரம் பார்ப்போம். ಇವತ್ತು ನಾವು 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 10ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು இன்னைக்கு ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. பார்க்கிறோம் பயங்கரமா பரிசுத்தாவியானவருடைய வல்லமை, பரிசுத்தாவியானவருடைய அந்த கிரியைகளை நம்ம அற்புதமாய் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿರುವಂತದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನ, ಆತನ ಒಂದು ಮಹಿಮಾ ಶಕ್ತಿಯನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த அப்போஸ்தலர் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே இன்னைக்கு எங்க சபைகளிலே, எங்க இந்தியா நாட்டுல இந்த வல்லமை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேக்குறது. ನಾನು ಕೇಳುವಂತದ್ದು, ಇವತ್ತಿಗೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಹಿಮೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். வெறும் அந்நிய பாஷை மாத்திரமல்ல, வல்லமை, அன்பு, தியாகம், தைரியம் எல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்பேன். ಕೇವಲ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರೀತಿ, ತ್ಯಾಗ, ಮಹಿಮೆ ಎಲ್ಲವೂ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಲ್ಪಡುತ್ತೇನೆ. சோ அந்த ஆண்டு நம்ம தாகத்தோடு இருக்கும்போது, தாகமா இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பண்றேன்னு சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ದಾಹದಿಂದ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನ, ಒಂದು ಸ್ನಾನವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இன்னைக்கு நம்ம 6வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல ஒரு சின்ன பகுதி இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம போயிருவோம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂಭವವಿದೆ, ಅದನ್ನು ಮುಗಿಸಿ ನಾವು 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. அங்க 5வது அதிகாரத்துல அந்த முதல் ஸ்லைட்ல நம்ம பாக்குறோம் 12ல இருந்து 42வது வசனம் வரைக்கும். ಅಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ರಿಂದ 42ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, சீசர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ಶಿಷ್ಯರನ್ನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அரெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, அவங்க அவங்கள பொய் சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ಅವರಿಗೆ ಸುಳ್ಳು ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಅವರನ್ನ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்த அளவுக்கு அவங்க இதா இருக்குன்னா, பேதுருவோட நிழல் பட்டுச்சுன்னா கூட அநேகர் அற்புதம் நடக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಪೇತ್ರನ ಒಂದು ನೆರಳು ಸಹ ಬೀಳ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅವರು ಸ್ವಸ್ಥರಾಗ್ತಾ ಇದ್ರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ. இப்போ கேள்வி என்னன்னா, பேதுருவோட நிழல் அவ்வளவு பவர்ஃபுல்லா? ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಪೇತ್ರನ ಒಂದು ನೆರಳು ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದಾಗಿತ್ತಾ? அன்னைக்கு என்ன சொன்னார்? போன வாட்டி நம்ம பார்த்தோம், எங்க பக்தி இல்ல, ஏன் சக்தி இல்ல அப்படின்னு பேதுருவே சொல்லிட்டார் அவர் வாயில இருந்து. ಪೇತ್ರನೇ ಆತನ ಬಾಯಿಂದ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಭಕ್ತಿ ಅಲ್ಲ, ಶಕ್ತಿ ಅಲ್ಲ, பரிசுத்தாவியானவர் திட்டம் வைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ அதனால நம்ம மனுஷனை மேல தூக்கிட கூடாது. பரிசுத்தாவியானவரை கனப்படுத்துறது தான்
இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துறதுதான் பரிசுத்தாவியானவருடைய நோக்கமே. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಅಥವಾ ನೋಟ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತದ್ದೇ ಆತನ ಒಂದು சோ ನೋಟವಾಗಿದೆ. நம்ம சபைகளிலே பரிசுத்தாவியானவருடைய நோக்கமே இயேசப்பாவை கனப்படுத்துறது நம்ம யோவான் 16ல பார்த்தோம். ಯೋಹಾನ 16 ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ನೋಟವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தாவியானவரே இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் போது சாதாரணமான மனுஷர்கள் நம்ம யாரை கனப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்து தான் கனப்படும். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಯೇಸುವನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಸಾಮಾನ್ಯ ಜನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು ಯೇಸುವನ್ನ ಮಹಿಮೆ சோ ಪಡಿಸಬೇಕು. இவ்வளவு அற்புதங்கள் அசுத்த ஆவிகள் ஓடுது அந்த இடத்துல இருந்து. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಗಳು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡುತ್ತಾ ಇದೆ. அங்க பாருங்க 16வது வசனம் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல எல்லாரும் குணமாகறாங்க அப்படின்னு போட்டிருக்குது. ಅಲ್ಲಿ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೀತಾ அப்போ ಇದೆ. வயித்தெரிச்சல் வந்துருது சில பேருக்கு. ಆಗ ಕೆಲವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರ್ತಾ ಇದೆ. அந்த பெரிய பெரிய வேத பாரகர்களுக்கு வயித்தெரிச்சல் வந்துருது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವೇದಶಾಸ್ತ್ರಜ್ಞರಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ಅವರನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா 19வது வசனத்துல என்ன பாக்குறோம்? 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே ம். சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்க திருப்பி ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஏய் ஜெயில்ல இருக்கிறீங்க, ஜெயில் கதவு திறந்துச்சு போங்க அப்படின்றாரு. ಅಲ್ಲಿ ಪುನಃ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಜೈಲಿನಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, ಸೆರೆಮನೆಯ ಕದಗಳು ತೆರಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀವು ಹೊರಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்பா எஸ்கேப் ஆயிட்டோம், வீட்டுக்கு போய் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு? திருப்பி எங்க அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே போய் திருப்பி என்ன பண்ணு, என்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಪುನರ್ ಮತ್ತೆ ಸಾರಿ ನೀವು ತಿಳಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி ஏதோ ஏசப்பாக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். என்ன பண்ணுவோம்? ஒரு மாசம் சைலண்டா இருப்போம். நம்மள ரொம்ப தாக்குறாங்க. ஒரு மாசம் சைலண்டா இருப்போம்னு நினைப்போம். அங்க எங்க ஆவியானவர் என்ன சொல்றாரு? எங்க அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே போய் திருப்பி பிரசங்கம் பண்ணுன்றார். ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ತೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋದ್ರೆ 1 ತಿಂಗಳವರೆಗೂ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೇವೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ರು ಅದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪುನಃ ತಿಳಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க என்ன காமெடினா காலையிலே வராங்க, ஜெயிலுக்கு வராங்க, உள்ள இருக்க கைதிகளை எடுத்துட்டு போய் கோர்ட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு. ಮುಂಜಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನ ಕೋರ್ಟ್ಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. 23வது வசனம் ரொம்ப வேடிக்கை உள்ள வசனம். 23ನೇ ವಚನ ಬಹಳ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ವಚನವಾಗಿದೆ. எப்படி பாருங்க, ஜெயிலுக்குள்ள போனாங்களாம், லாக் எல்லாம் அப்படியே இருக்குதான், உள்ள கைதிங்க மட்டும் இல்ல. ಅಲ್ಲಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆ ಒಂದು ಬೀಗಗಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಇದ್ದಂತವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ. ஆவியானவர்னால என்ன வேணா பண்ண முடியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನಡೆಯೋದಕ್ಕೆ நம்ம தான் அவரை லிமிட் பண்றோம். இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம லிமிட் பண்றோம். ஐயோ, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம ருசி பார்த்து அதை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ನಾವೇ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ನಿರ್ಬಂಧಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಒಂದು ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭದ್ರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. திருப்பி போய் பிடிக்கிறாங்க, அங்க போய் நிக்கிறாங்க, ஆ. அந்த மார்க்கெட்ல போய் நிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕೆಟ್ ನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಪುನಃ ಅವರು ಉಪದೇಶ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அங்க என்ன பண்றாங்க? திருப்பி போய் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ಪುನಃ ಅವರನ್ನ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. திருப்பி சொன்னும்ல உங்களை, நீங்க பேசக்கூடாது, இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் தானே உங்களை அப்படின்றாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿದ್ವಲ್ವಾ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கு பேதுரும் அப்போஸ்தலர்களும் என்ன சொல்லுவாங்க? 29வது வசனத்துல ಅಲ್ಲಿ 29ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಮತ್ತು ಅಪೊಸ್ತಲರು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? பேதுருவும் ம். மற்ற அப்போஸ்தலரும் ம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவன் கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ವಚನ ಗಮನಿಸಿ. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಿಂತಲೂ யாரை நம்ம கீழ்ப்படினோம்? ಯಾರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು? ஆண்டவர் நான் கீழ்ப்படுகிறேன். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. என் சொந்தக்காரன் என்ன சொல்றான், என் மாமா மச்சான் என்ன சொல்றான், அது இல்ல. நான் தேவன் என்ன சொல்றாரு அதை தான் நான் செய்வேன். ಸ್ವಂತದವರು ಅಥವಾ ಮಾವನವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ, ದೇವರು ಏನನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದೇ ಮುಖ್ಯ. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. உடனே எல்லாருக்கும் கோவம் வந்தது. கோவம் வந்துட்டு சாவடிக்க வராங்க, கொல்றதுக்கு வராங்க. பேதுருவும் மத்த எல்லா அப்போஸ்தலரும் கொல்றதுக்கு வராங்க. ಅದನ್ನ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಕೋಪ ಅವರಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಅವರನ್ನ ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன பண்றாரு? ஒரு கமாலியல்னு ஒரு முதிர்ந்த படித்த ஒரு பிரதர் இருந்தாராங்க. ಅಲ್ಲಿ ಗಮಾಲಿಯನ್ ಎಂಬತಕ್ಕಂಥವನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಜ್ಞಾನವುಳ್ಳಂತವನು ಆತನ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்றாரு, ஏன்பா இவரை சாவடிக்க போறீங்க? ಯಾಕೆ ಅವ್ರನ್ನ ಕೊಲ್ಲೋದಕ್ಕಿದ್ದೀರಿ? இதுக்கு முன்னாடி ஒரு கேங் இதே மாதிரி தானே வந்துச்சு. ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಗುಂಪು ಬಂತಲ್ವಾ? அவன் ஒண்ணு இல்லாம போயிட்டான்.
ಅವನು ಏನಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. யூதாஸ்னு ஒருத்தன் வந்தான். யூதாஸ் காரியத்துல யூதாஸ் ஒரு கலீலியால இருந்து ஒருத்தன் வந்தான். அவன் புரட்சி ஸ்டார்ட் பண்ணான். அவன் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அவன் புரட்சி. ಅಲ್ಲಿ ಗಲಿಲಾಯದಿಂದ ಯೂದ ಎಂಬತಕ್ಕಂತ ಬಂದ, ಅವನು ಕೂಡ ಏನು ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ இதே ಎಂಬುದಾಗಿ. மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு போறாங்கல்ல. ಇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದು ಹೋಗ್ತಾರಲ್ವಾ, இவங்களையும் விட்டுருவோம். ಇವರನ್ನು ಬಿಟ್ಬಿಡಮ್. இது தேவனால நடக்குதுன்னா நம்ம ஏன் தேவனால நடக்கிறத எதிர்க்கணும் நம்ம அப்படின்னு கேக்குறாரு. ಇದು ದೇವರಿಂದ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವ್ ಯಾಕೆ ಇದನ್ನ ಎದುರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ 39வது ಇದ್ದಾರೆ. வசனம் பாருங்க. ஒரு அருமையான ஒரு ஞானமுள்ள வசனத்தை ஒரு அவிசுவாசியை யூஸ் பண்ணி ஏசப்பா வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅವಿಶ್ವಾಸಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ 39ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் உண்டாயிருந்ததா ஆனால் அதை ஒழித்து விட கூடாது. தேவனுக்கு போர் செய்கிறவர்களால் காணக்கூடாது பாருங்கள் என்றார். தேவன்கிட்டே நீங்க போர் போடாதீங்க. யாருக்கிட்ட வேணா சண்டை போடுங்க. யார்கிட்ட சண்டை போடாதீங்க? தேவனோட சண்டை போடாதீங்க நீங்க. ನೀವು ಯಾರ ಮೇಲೆ ಬೇಕಾದ್ರೂ ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡ್ರಿ, ಆದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಲ್ಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சொன்னாங்க சரிப்பா இவங்கள ஒரு அடிச்சு ஒரு 39 அடி அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಒಂದು 39 ಚಾಟಿಗಳನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಇವ್ರನ್ನ ಕಳಿಸ್ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. ஆக்சுவலா 40 வாட்டி அடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ 40 ಬಾರಿ ಹೊಡಿತಾರೆ. எப்படி அடிப்பாங்கன்னா அவன் தப்ப ஒத்துக்கிட்டானா மெதுவா அடிப்பாங்க. ಆ ತಪ್ಪನ್ನ ಒಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ ಮೆಲ್ಲಗೆ ಹೊಡಿತಾರೆ. இல்ல நான் தப்பு பண்ணலன்னா ஒரு அடியும் ಜಾಸ್ತಿ ஆயிட்டே போகும். ತಪ್ಪನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಇದ್ರೆ ಒಂದೊಂದು ಏಟುಗಳು ಕೂಡ ಅದು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಹೋಗ್ತದೆ. சோ பேதுரு மத்த அப்போஸ்தலர்கள்லாம் அடிக்கிறாங்க வச்சு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ ಇತರ ಅಪೊಸ್ತಲರನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அடிச்ச உடனே என்ன ஆகுது? ரிலீஸ் பண்றாங்க. ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரிலீஸ் பண்ண உடனே 41வது வசனத்தை படிங்க. 41ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. ஏசப்பாவோட நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதுக்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் சங்கத்துக்கு போய் ஆலோசனை சங்கத்தை விட்டு பெறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்துல வீடுகளிலேயும் ம், இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ம். இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாருங்க, அடி வாங்கிட்டு எங்க போறாங்க? என்னவா இருக்கிறாங்க? ஐயோ வலிக்குதுன்னு சொன்னாங்களா? இல்ல, என்ன பண்ணாங்க? ಸಂತೋಷமா போறாங்க அடி வாங்கிட்டு. ಅಲ್ಲಿ ಏಟುಗಳನ್ನ ತಿಂದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க சந்தோஷமா போறது மாத்திரம் இல்ல, வேலையை நிறுத்திட்டாங்களா? இல்ல, இயேசுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொல்றதுக்கு திருப்பி அவங்க பிரசங்கம் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಅದು ಸಂತೋಷ ಪಟ್ಟವರಾಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಮೆಸ್ಸಿಯನ್ ಎಂಬುದಾಗಿ ಪುನಃ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ. பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்மள யாரும் நிறுத்த முடியாதுங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಯಾರು ಕೂಡ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு யாரும் நம்மள நிறுத்த முடியாதுங்க. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா இவங்க வந்து ஆண்டவர் பார்த்துக்கிறாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்காங்க, ஆண்டவர் சிலுவையில போனதை பார்த்திருக்காங்க, ஆண்டவர் பண்ண காரியங்களை பார்த்திருக்காங்க. அததான் சாட்சியா சொல்றாங்க எல்லார்ட்டையும் போய். ದೇವರು ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥದನ್ನ, ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅವರು ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇಲ್ಲ. சோ எவ்வளவு ஒரு அருமையான பரிசுத்தாவினாலே நடத்தப்படுற ஒரு சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅದ್ಭುತ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಸಂತೋಷ.